கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்ற வசனத்தின்படி சந்தோஷமாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பீர்கள். அனுதினமும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, வருகிற புதிய நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு புதிய புதிய காரியங்களை செய்ய போகிறார். கடந்ததை நினைத்து நீங்கள் கலங்க வேண்டாம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிய காரியங்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. சந்தோஷமாக இருங்க. தேவன் பெரிய காரியம் செய்வார். இந்த நாளுக்கு உண்டான ஒரு வார்த்தை நீதிமொழிகள் 16:20. கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். நீங்கள் பாக்கியவானாய் மாறுவதற்கு முன்னால் நீங்கள் கர்த்தரை நம்பணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். அவர் நம்பிட்டீங்கன்னா நீங்கள் பாக்கியவானாக மாறிடுவீங்க. காரணம், உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அதனால் அவங்க வாழ்க்கையில் எந்த காரியம் வராமல் இருக்கிறதோ கர்த்தர் எனக்கு தருவார் என்கிற ஒரு நம்பிக்கை வரணும். வேலை காரியம் கிடைக்கவில்லையா, கர்த்தர் கண்டிப்பாக வேலையை தருவார் என்கிற நம்பிக்கை வேண்டும். திருமண காரியம் நடக்கவில்லையா, கண்டிப்பாக கர்த்தர் திருமண காரியம் நடத்துவார் நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். கற்பத்துக்கணி இல்லையா, கண்டிப்பாக கர்த்தர் எனக்கு கற்பக்கத்தை தருவார் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். குடும்பத்தில் ஒரு மனது இல்லையா, சமாதானம் இல்லையா, கர்த்தர் கண்டிப்பாக என் குடும்பத்தில் சமாதானத்தை தருவார் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். உங்கள் நம்பிக்கை ஒருபோதும் உங்களுக்கு வீண் போகாது. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியம் செய்யப்பார். இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிருள்ள ஒரு அற்புதமான வார்த்தை, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் அவரை நம்பும்போது நீங்கள் பாக்கியவானாக பாக்கியவதியாக மாறிவிடுவீர்கள். அதனால் நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உன்னை நடத்தி செல்வார். பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் உங்களை நடத்தி செல்வார். திருமணம் ஆகவென்று பயம் வேண்டாம், குழந்தை பாக்கியம் என்று பயம் வேண்டாம், கர்த்தர் யாவையும் செய்திடுவார். நம்பிக்கையோடு இருந்திடுங்கள், நம்பிக்கையோடு இருந்திடுங்கள். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய், நண்பனே நீ பயப்படாதே. தொடர்ந்து நம்பி வாழ்ந்திடுங்கள், தொடர்ந்து நம்பி இருந்திடுங்கள். நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது, இயேசுவை நம்பி வாழ்ந்திடுங்கள். நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது, இயேசுவை நம்பி வாழ்ந்திடுங்கள். உயர்ந்திடுங்கள், செழித்திடுங்கள், நம்பி வாழ்ந்திடுங்கள். உயர்ந்திடுங்கள், செழித்திடுங்கள், நம்பி வாழ்ந்திடுங்கள். நம்பிக்கையினால் நீங்கள் வாழ்வு பெறுவீர், நண்பனே நீ கலங்காதே. கட்டாந்தரையில் நடப்பது போல் கடலை கடந்தன நம்பிக்கையினால். கட்டாந்தரையில் நடப்பது போல் கடலை கடந்தன நம்பிக்கையினால். அதாவதுங்க, செங்கடலை பிளந்து ரெண்டு பக்கமும் மதில் போல் தண்ணி நிற்கிது, ஆனால் நடுவில் நடந்து போகிறாங்க. நடந்து போகிற இடம் கட்டாந்தரை போல் வெட்டாந்தரை போல் காஞ்சி போன பூமி போல் இருக்குது. ஆனால் ஒரு கை தூரத்தில் வெட்டினா தண்ணி நிற்கிது, இந்த கை தூரத்தில் வெட்டினா தண்ணி நிற்கிது. செவரு போல் நிற்கிது தண்ணி, ஆனால் நடந்து போகிறாங்க பாருங்க. ஜீரணிக்க முடியாத, நினச்சி பார்க்காத அற்புதம் கடல் ரெண்டாக பிளந்து நடக்க வைக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிற கர்த்தர் கடல் ரெண்டாக பிளந்து ஊடால் நடக்க வைக்கிறாருங்க. ஒன்றுமே இல்லை, எந்த ஒரு விஞ்ஞான எதுவுமே கிடையாது. அப்படியே கடல் பிரியுது, நடக்கிறாங்க. தண்ணி அப்படியே நிற்கிது. கர்த்தர் செய்த அற்புதம். இப்படிப்பட்ட அற்புதம் செய்தவர், செங்கடலில் பிறந்தவர், யோர்தானை கடக்க பண்ணினவர், கசப்பான தண்ணீரை மாற்றினவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அதுக்கு மூல காரணம் நம்பிக்கை. அவர் நம்பிக்கை வச்சுட்டா நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நம்பிக்கையில் உறுதியாக இருங்க.
ஜெபத்தில் உறுதியாக தரித்திரங்கள், நம்பிக்கையில் என்ன செய்யுங்க, உறுதியாக இருங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். எந்த காரியம் இருந்தாலும் அவர்கள் நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக செய்வார், நடத்துவார், ஏந்துவார், தாங்குவார், தப்பி வைப்பார் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துடுங்க. பெரிய காரியம் நடக்கும். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தை உங்களுடைய கரத்தில் கொடுக்குறேன். ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் உண்மை நம்பி வந்திருக்கிறாங்க. அவர்கள் வெட்கப்பட்ட இடத்துல தலைநிமிர பண்ணுங்க. ஆண்டவரே, நினைப்பதுக்கும் வேண்டுவதற்கும் மேலான உயர்வான காரியங்களை செய்கிற தேவனே, மேலான காரியங்கள், உயர்வான காரியங்கள், அற்புதமான காரியங்கள், அதிசயமான காரியம் நடப்பதாக. மலைவில் இருக்கிற பட்டணங்களை உயர்த்துங்க. நினைப்பதுக்கும் ஆண்டவரே, நாங்கள் வேண்டுவதற்கும் நீங்கள் ரொம்ப அதிகமாக கிரியை செய்கிற தேவன். உன் பேரை பெருமைப்படுத்தும் என்று சொல்கிறீங்க. பேரை பெருமைப்படுத்துறதுக்கு நன்றி. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.